நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய அருளும் அமைதியும் அவனுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அமைதியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டில் மட்டும் 50 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில். இந்திய நாட்டில் 2025ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு மட்டும் 50 முஸ்லிம்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மீடியாக்களில், சமூக வலைத்தளங்களில் வந்த ஒரு செய்தி, அதாவது சவுத் ஆசியா ஜஸ்டிஸ் கம்பைன் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு, தெற்காசிய நீதி பிரச்சாரங்கள் என்ற ஒரு பெயரை கொண்ட இந்த அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. என்ன அறிக்கை என்று சொன்னால், 2025ஆம் ஆண்டில் மட்டும் 50 முஸ்லிம்கள் இந்தியாவிலே அநியாயமாக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் அரச பயங்கரவாதத்தின் மூலமாக 23 பேர்களும், இந்துத்துவ மதவாத பயங்கரவாதிகளின் மூலமாக 27 பேரும் கொல்லப்பட்டிருப்பதாக தெற்காசிய நீதி பிரச்சாரங்கள் அமைப்பு இந்த தகவலை, இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அமைப்பு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தெற்காசிய நாட்டில் இருக்கக்கூடிய, தெற்காசியாவில் இருக்கக்கூடிய மொத்த முக்கியமான 8 நாடுகள், இந்த தெற்காசியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவையும் சேர்த்து, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு, பூட்டான், நேபாளம் போன்ற 8 நாடுகள், தெற்காசியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த 8 நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் இந்த சவுத் ஆசியா ஜஸ்டிஸ் கம்பைன் என்று சொல்லப்படுகிற தெற்காசிய நீதி பிரச்சாரம் என்ற ஒரு அமைப்பு. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்புடைய ஒரு முக்கியமான பணி என்னன்னு சொன்னால், மத அடிப்படையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், எந்த நாட்டில் மத அடிப்படையில் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களோ அந்த சிறுபான்மை மக்களின் மீது நடத்தப்படுகிற அரசு தாக்குதல்கள், பெரும்பான்மை மக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தாக்குதல்கள், மனித உரிமை மீறல்கள், அநியாயமாக அநீதி இழைக்கப்படும் சம்பவங்களை எல்லாம், அநீதி இழைக்கப்பட்டு அநீதிக்கு ஆளாக்கப்பட்ட சிறுபான்மை சமூக மக்களின் பாதிப்புகள், அந்த அநீதிகளையெல்லாம் ஆவணப்படுத்துவதும், அதற்காக வேண்டி குரல் கொடுத்து பிரச்சாரங்கள் செய்வதும், அதை சர்வதேச நீதிமன்றங்கள் வரை கொண்டு சென்று முறையிடுவதும் தான் இந்த அமைப்புடைய நோக்கம். அப்போ இந்த அமைப்பு தான் கடந்த 2015ஆம் ஆண்டில் இருந்து தெற்காசியாவில் எந்தெந்த நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களின் உரிமைகள் மீறப்படுகிறதோ, எந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் அடக்குமுறைகளுக்கு, அநீதிகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அதையெல்லாம் ஆவணப்படுத்தி கணக்கெடுத்து அதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தன்னார்வ அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பு தான் சொல்லியிருக்கிறது, 2025ஆம் ஆண்டு மட்டும் இந்தியாவில் 50 முஸ்லிம்கள் அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரச பயங்கரவாதத்தின் மூலமாக 23 பேர்களும், இந்துத்துவ மதவாத பயங்கரவாதிகளால் 27 பேரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இந்த தகவலை வெளி உலகத்திற்கு, உலக நாடுகளுக்கு அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய நிலை
எப்படிப்பட்டது என்பதை இந்த ஆய்வு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. வட மாநிலங்களில் குறிப்பாக மதவாத பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான அநீதிகளும் அடக்குமுறைகளும் எந்த அளவுக்கு பாதிப்பை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அநியாய அக்கிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்ட முஸ்லிம்கள், இந்த 50 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று இந்த அமைப்பு குற்றம் சாட்டுகிறதே, இதை செய்தவர்கள் யார்? செய்தவர்களின் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டது? அவர்களுக்கு எதிராக அந்தந்த மாநிலத்தினுடைய அரசுகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் சந்திக்கிற அநீதிகளுக்கு அடக்குமுறைகளுக்கு நீதி கிடைக்காமல் போகலாம், அரசாங்கத்திடம் நீதி கிடைக்காமல் போகலாம். படைத்த இறைவனிடத்தில் நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று அந்த படைத்த இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து இந்தியாவில் அடக்குமுறைகளுக்கும் அநீதிகளுக்கும் ஆளாக்கப்படும் இஸ்லாமிய சமூகங்களுக்காக, நம்முடைய உம்மத்துக்காக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.